Hi நண்பர்களே, this is for my first moto vlogging video in social media and in YouTube. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது 2025 எண்ட் ஆஃப் த டேட் December 31. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக மேபி ஒரு 6 to 7 month எடுத்துக்கிச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இயல்பாகவே கூடயே பிறந்த ஒன்று கூச்சம். மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு கூச்சம் தான். பட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக 2026 ரெசல்யூஷனாக என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை எண்ட் ஆஃப் த டேட்டில் நியூ இயர் அதுமா அப்லோட் பண்ணணும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெல்கம் பேக் டு my YouTube channel fitness study with moto vlogging. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ப்ரொடெக்டிங் லிவர். ஆக்சுவல் டு பி மஸ்ட் எல்லா பைக்கர்ஸுக்குமே. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 150 சிசியில் இருந்து ஒரு 200 to மேபி ஹையர் எண்ட் சிசி ஆல் பைக்ஸ் எல்லாருக்கும், ஹையர் எண்ட் ஆல் சிசி எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா லிவரும் சரி, கிளச்சிலும் சரி, டிஸ்க்லிவரும் சரி, ரெண்டுமே காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணவும் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் ப்ரொடெக்டிங் லிவர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறது டு பி மஸ்ட்டு. அதில் இன்றைக்கி நான் என்ன பிராண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா, கொரியர் நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அது இருந்தாலும் ஒன் டைம் முன்னாடி சொன்னாங்களா வெரி ஃபாஸ்ட். ஆக்சுவலாக என்ன போட்டோம்னா ரியர் வியூ மிரர். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் கார்பன் ஃபைபர் கிடையாது, மேபி தேர்ட் காப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குவாலிட்டியாக இல்லை. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரோக்கன் ஆகிடுச்சு. நல்ல பாக்ஸஸ் எல்லாமே நல்லாவே குட் கண்டிஷனில் பேக் பண்ணிடுவாங்க. ரெண்டு மிரர் வந்திருக்கு. ரெண்டு மிரர், அது போல கொஞ்சம் போட்ஸ் வந்து அலைக்கியுமே கூட கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ணலாம் சொல்ல போகலாம். பட் ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பிராண்டு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பீஸும் ஆல்ரெடி யூஸ்டு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் இந்த செகண்ட் டைம் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் ரிசீவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டல் ஹாஸ்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஜாபுக்கு போயிட்டு வரும்போது அப்பப்போ பைக் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு வைன் கவர் பண்ணி வச்சுருப்போம். ஆக்சுவலாக இதுவும் என்னோடய பைக் தான். இது கொஞ்சம் ஸ்க்ராப் கண்டிஷன் ஆகிடுச்சு, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இங்கே பார்க்கலாம் நம்ம ஸ்கூட்டிஸ் தான். அப்படியே இதுதான் நம்மளோட பைக்கு. கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்கிங் வசதி இல்லை இந்த ஹவுஸும் வீட்டில். அதில் அவுட் சைடில் தான் கொஞ்சம் நிற்க வெளியே. நம்ம ஆக்சுவலி எந்த லிவரை மாற்ற போகிறோம்னா இந்த லிவர் ஆல்ரெடி ப்ரோக்கன் ஆன லிவர். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் லுக்கில் இருக்கும். ஆக்சுவலாக கார்பன் ஸ்டிக்கர் மேட்டு ஃபினிஷ் லுக்கில்
ஓகே தான். பட் இருந்தாலும் அது குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கோட வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதில் தான் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட லிவர் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? இதே சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததில் உடஞ்சது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் லிவரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரரோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் விசாரிக்கும் போது அரௌண்டு 1000 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ மாற்றாமல் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்ப்போம், நாங்கள் ஹேண்டில் பேரை சேஞ்ச் பண்ணலாம்.
ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் ப்ரொடக்டிவ் லிவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, அதுக்காக தான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு பைக்கை தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல லுக்கே தெரியுதா? நமக்கு இந்த ஏரோடைனமிக்கு பேஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் மேசிவாக இருக்குது இந்த லுக்கை பார்க்கவே. இதான் பார்த்திங்க அப்படின்னா டாப் வியூ. நமக்கு இந்த பொசிஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகும். மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறுகலான இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து விரிஞ்சி இருக்குது.